இந்த அரசு மீது இந்த முதல் இன்டர்வியூ பதில் பட்ஜெட் மேல எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் இல்லை, பெரிய அளவிலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கறத குற்றச்சாட்டு. தாவேக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆட்சிகள்ல திமுக ஆகட்டும் அது முன்னாடி அதிமுக ஆகட்டும் தொடர்ச்சியா கடன் வாங்கி வந்ததுனால 10 லட்சத்துக்கும் மேல கடன் வந்திருக்கு, அதையெல்லாம் குறைச்சுதான் நாங்க வந்து அதை செயல்படுத்த முடியும். அண்ணன் எங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு அவகாசம் இருக்கு, நாங்க அதை படிப்படியா நிதி ஆதாரத்தை பெருக்கி அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும்னு சொல்றோம். இல்லை சார், நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு 10 லட்சம் கோடி நான் கடனை எல்லாம் கட்டிட்டு 10 லட்சம் கோடி நான் கடன் மொத்தமாக கட்டிட்டு அப்புறம் மிச்சம் நாங்கள் இப்போ என்னுடைய வருமானத்தை கூட்டி பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய வேடிக்கை. அப்படி என்றால் நிதி நிர்வாகத்தினுடைய அடிப்படையே நாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு அர்த்தம். நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த 10 லட்சம் கடன் நீங்கள் 5 வருடத்தில் முடிக்க போகும்போது 20 லட்சம் கடனாக இருக்கும் என்பது என்னுடைய வாதம். அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நிதித்துறை செயலாளர் ஏன்னா தாவேக்காரங்க அரசியலுக்காக ஒன்று சொல்லலாம். நிதித்துறை செயலாளர் என்ன சொல்கிறார், அதுதான் நடைமுறை, அதுதான் நடக்கும். ஏனென்று கேட்டால் நாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் நலத்திட்டங்களுக்காக நாம் வாங்கியிருக்கிறோம். இன்னும் கூட சொல்லப்போனால் அவங்களே ஒரு பத்தியில் சொல்கிறாங்களா இல்லையா, அந்த பட்ஜெட்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, இதற்கு முந்தைய இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள், இந்த திட்டங்களால் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடந்துவோம்னு சொல்லி அவங்களே அதற்கான முழு ஒப்புதலையும் தந்திருக்கிறார்கள். அப்போ அவங்களே சொல்கிறாங்க, இந்த குறியீடுகளில், இந்த வளர்ச்சிகளில், பொருளாதாரத்தில், சமூக குறியீடுகளில், சமுதாய வளர்ச்சியில், சமூக நீதி திட்டங்களில் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய இந்த சாதனைகளை, இந்த திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இதையெல்லாம் செய்வதற்கான கடன் நாங்கள் வாங்கணுமே. அந்த கடன் எதுக்காக வாங்கணும், இந்த காரணங்களுக்காக தான் வாங்கணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அந்த திட்டங்களை செய்வதற்காக கடன் வாங்கிறோம். இன்றைக்கு இந்த திட்டங்களை செய்ததற்கனால் இந்த நல்வினை ஏற்பட்டிருக்கிறது, இந்த நல்ல எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கிறது, இதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு வாங்கிய கடனை மக்கள் நலத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அவற்றை செலவழித்திருக்கிறது என்பதற்கு அவங்களே எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நற்சான்று. சார், 2 கேள்வி சார். ஒன்று, கடந்த காலங்களில் பூவத்துக்கும் அடையாருக்கும் நம்ம சரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பல ஸ்டடிஸ் நடந்திருக்கு, பல ஏராளமான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சியிலும் சரி, முந்தையும் சரி. ஆனால் அது எதுவுமே வந்து நடக்கலை. இப்போ இவங்களும் அதை ஒரு சார்ஜஸ் வச்சுருக்கிறாங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை முந்தைய அரசு வீணடிச்சிட்டாங்கன்னு சொன்ன நிதியமைச்சர், நாங்கள் வந்து அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஸ்டடி பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார். ரெண்டாவது கேள்வி, அதாவது மக்களுக்கு கவர்ச்சிகரமான திட்டங்களை தொடர்ந்து தேர்தலும் போது அறிவிக்கிறது. இப்போ மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸில் இருக்கும்போது இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அது எப்படி என்ன செய்வாங்க? அதனால் அதுக்கான செயல்முறை திட்டங்கள் ஏதும் இந்த அரசுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்த அளவிற்கு அவங்களுடைய இருக்கக்கூடிய இந்த நிதி நிலை ஆதாரங்கள் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த விவரங்கள், நிதிநிலை அறிக்கைகளை அவர் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கும் போது இதை ஒழுங்காக செயலாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டு அதை நோக்கி அவர்கள் செயல்படுத்த முனைவதாக எனக்கு தோன்றவில்லை. உண்மையான நிதி பகிர்வை கொடுத்திருக்கு, உயர்வை கொடுத்திருக்கு. கடந்த ஆட்சி காலங்களில் வந்து தவறான கணக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு, தேவையற்ற உயர்வுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆறுமுகம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? தேவையற்ற உயர்வுகள் எங்கே இருக்குது? நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம என்னென்ன உங்களுக்கு செலவுகள் வர வேண்டுமோ அந்த செலவுகளை நாங்கள் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகிறது. அந்த நிதி ஒதுக்கீடுகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு நீங்கள் அதிகமான நிதியை பெற்றுத் தருவதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முனைந்து செயல்பட்டு அவர் அந்த நிதியை வாங்கியிருக்கணும். இன்றைக்கு அவர் அந்த நிதியை கூடுதலாக அவருடைய முக்கியமான துறைக்கு பெறுவதிலே அவர் தவறி இருக்கிறார். அதை மறைப்பதற்காக இது கூடுதலாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறேங்க, அதான் தேவை இருக்குது. நீங்கள் இன்னொன்று கூட சொல்ல, ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு சூப்பர் சேஃப்டி சூப்பர் சிஎம் அப்படின்னு போட்டு ஒரு இது ஒன்று இன்றைக்கி ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 பள்ளிக்கூடத்துக்கு 132 கோடி நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1.5 லட்ச ரூபாய் தான் வரும். 1.5 லட்சத்தில் என்ன நீங்கள் எங்கள் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
சூப்பர் கிளன்லினஸ். என்ன அங்கே நீங்கள் கொண்டு வந்துட முடியும்? 10,000 ஸ்கூலுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? ஒரு ஸ்கூலுக்கு 10,000 ஸ்கூலுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு? அந்த தொகை எவ்வளவு மொத்தம் ஒரு ஸ்கூலுக்குன்னு எடுத்து பாருங்கள். 10,000 பள்ளிக்கூடத்தை முதல் கட்டமாக நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அந்த 10,000 பள்ளிக்கூடத்தில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வருவதற்கு நீங்கள் எவ்வளவு செலவழிக்க வேண்டிய தொகை கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏறத்தாழ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1,30,000 ரூபா வரும். 1,30,000 ரூபா கொண்டு ஒரு பள்ளிக்கு நீங்கள் அது ஒரு பாராட என்னென்னலாம் செய்வீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, தூய்மை பணி செய்வீங்கன்றீங்க, அங்கே இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்றீங்க, அப்புறம் அங்கே இருக்கவங்களுடைய அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவேன்றீங்க, இவ்வளவு வேலையை நாங்கள் பண்ணுவேன்றீங்க. அப்போ அந்த இவ்வளவு செய்கிறதுக்கான ஒரு நிதி வேணும் இல்லையா? 1,00,000 ரூபா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?